அமெரிக்காவும், ஈரானும் ஒரு 60 நாள் ஒப்பந்தம் போட போறாங்க. போற நிறுத்துங்கடான்னா, இவங்க 1 வாரம், 10 நாளு, 20 நாளு, 60 நாள் ஒப்பந்தம் போட்டு 2 நாட்டு மக்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதனால மத்த நாட்டுகள்ல பொருளாதாரம் எந்த அளவுக்கு கஷ்டத்த சந்திக்குதுன்னு எதுவுமே யோசிக்கவே மாட்றாய்ங்க. இப்ப என்ன வந்து முடிவு எடுத்திருக்காய்ங்க அப்டின்னா, இந்த 60 நாள்ல ஹார்முஸ் அந்த நீரிணைய வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல் போக்குவரத்து தடையற்று இருக்கணுமா. கட்டணம் இல்லாம கப்பல் போக்குவரத்து. கன்னி வெடியெல்லாம் அங்கங்க வச்சிருக்க கன்னி வெடிய ஃபுல்லா வந்து ரிமூவ் பண்ணணும். 2 நாடுகளும் ரிமூவ் பண்ணணுமா. அது மட்டும் இல்லாம ஈரான் மேல ஏற்கனவே வந்து நெறைய நாடுகள்ல வந்து எண்ணெய் பர்ச்சேஸ் பண்றதுக்குரியத வந்து தடை பண்ணி வச்சிருந்தாங்க. அத ஓப்பன் பண்ணி விடணும் அப்டின்னு சொல்லி பேசியிருக்காய்ங்க. ஆனா இந்த இத பேசுனத கன்ஃபார்ம் பண்றதுக்கே வந்து இந்த ட்ரம்ப்க்கு வந்து இன்னும் 2 நாள் தேவைப்படுமாம். ஏன்னா, அவர் அதிகாரிகளோட ஆலோசனை பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டிசிஷன் எடுப்பாய்ங்களாம். 60 நாள் ஒரு ஒப்பந்தத்த ஏற்படுத்துறதுக்கே இப்படின்னா, இவங்க என்னைக்கு போர நிப்பாட்டி, எல்லா நாட்டு மக்களும் சந்தோஷமா இருக்கிறதுன்னு யாருக்குமே தெரியல. அவங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கு. அமெரிக்கான்னு இருக்கு, ஈரான் இருக்கு. தன்னோட நாட்டோட வளர்ச்சி, தன்னோட மக்களோட வளர்ச்சி, தன் மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத விட்டுட்டு, அடுத்தவன் நாட்டுல என்ன நடக்குது? அவன் நாட்டுல என்ன நடக்குது? அவன எப்படி நம்ம புடிக்கிறது? ஒரு இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு உலகப் போருக்கான ஒரு முன் அறிகுறியா தான் தெரியுது. என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா, ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் வந்து அதிகமா எப்பயுமே ஆசைப்படுறதுங்கிறது நிக்காத வரைக்கும், இந்த நாடுகளோட பிரச்சனைகள வந்து நம்ம தீர்க்கவே முடியாது. நாடுன்னு மட்டும் இல்லங்க. குடும்பம்னாலும் அதான், தெருனாலும் அதான், ஒரு ஊர்னாலும் அதேதான். நம்ம குடும்பம், நம்மளோட சுற்றம், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய தெரு, நம்மளுடைய மாவட்டம், நம்மளுடைய மாநிலம், நம்மளுடைய நாடு, நம்மளுடைய இது நெனைக்கும் பொழுது எந்த பிரச்சனையுமே வர்றது கிடையாது. அடுத்தவங்க விஷயத்துல நம்ம தலையிடும் பொழுது, அடுத்தவங்க மீது நம்ம கோபப்பட்டோ, இல்ல பொறாமைப்படும் பொழுது தான் மத்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஸோ ஈரான், அமெரிக்காக்கு இடையில இருந்த இந்த போர் வந்து முழுமையா நிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா மக்களுடைய விருப்பம். அது எப்ப நிக்கும்னு தெரியல. ஆண்டவன பிரார்த்திப்போம். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.